செல்லக்குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு இன்னைக்கு என்ன டேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்னைக்கு ஹாப்பி பிடிஎஸ் 13th ஆனிவர்சரி. ஸோ இன்னைக்கு பிடிஎஸோட 13th ஆனிவர்சரியில் வந்து நிற்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டேவை நினச்சாவே. அண்டு அதுக்கான ஒன் ஷாட் இது. ஸோ டைட்டில் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் போகிறதுக்கு ஒரே ரீசன் நீங்கள் இருக்கிறனால தான் மட்டும்தான். கீப் சப்போர்ட்டிங் மீ. என் சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 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 நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகணும். ஸோ தட் இஸ் மை ட்ரீம். ஓகே, இதை நீங்கள் எனக்காக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு நம்ம ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் சீனில் என்ன காமிக்கிறோன்னா, அங்கே 7 பேர் தான் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே ரோட்டில் யாருமே இல்லாத மாதிரி அப்படி நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள குசு 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 குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பம் எல்லோரும் எங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்மளுக்கு திறமைலாம் இருக்குது, பட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஆரம்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அங்கே போனால் அங்கே வந்து எல்லாருமே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அடிமைப்படுத்துகிற மாதிரி, ஏதோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி அப்படி இருக்குது. அந்த கம்பெனிக்குள்ளே ஆரம் போனோன்னே, ஐயோ இந்த கம்பெனிக்குள்ளேயே நம்ம போக வேணான்னு ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே போகிறாங்க 7 பேருமே. 7 பேருமே உள்ளே போயிட்டு அவங்களோட திறமையெல்லாம் காட்டுறாங்க. பட் அங்கேருந்து அவங்களுக்கு ரிட்டன் கிடைச்சதோ அவமானம் மட்டும்தான். அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல, எந்த ஸ்டேஜுமே கிடைக்கல. அவங்களும் விடாமுயற்சி மாதிரி எல்லாமே போராடி போராடி அப்படியே பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கடைசியாக ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் கிடையாது, ஒரு குட்டி கம்பெனி தான். அவங்களுக்கு நிறைய திறமைலாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிவிட்டு ஒரு குட்டி வீட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த குட்டி வீட்டில் 7 பேரும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவ்வளோ ஃபேஸ் பண்ணி அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டே 1 அங்கே என்ன நடக்குதுன்னா, ப்ராக்டிஸ் தான். டான்ஸ் ப்ராக்டிஸ், சிங்கிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு 2 பக்கமாக ஒரு மாதிரி தீவிரமாக போயிட்டுருக்கு. 7 பேருமே அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தா இப்போ வீதா டே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்டே இல்லாமல் டயர்டாக இருக்கவருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. பட் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி ஆடிட்டுருக்கா. இப்போ அங்கே வந்து ஜேகே வந்துட்டு, டே போதும்டா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான், இல்லை ஜிகே நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் விடாமுயற்சியாக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்தில் டேவால் முடியல, அப்படியே மயங்கி கீழே விழுக. இப்போ ஜிகே தான் அப்படியே கேரி பண்ணிவிட்டு, சொன்னால் கேட்கவே மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்து டேக்கான மெடிசன்ஸ் அந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு அப்படியே இருக்க. இப்போ டே தான் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே திட்டுறாரு, சாப்பிடாமல் கொள்ளாமல் இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லி ஜேகே தான் ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்க. இப்போ அங்கே ஆரம் வந்துட்டு, என்ன நடக்குதுங்க? டே ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ஆரம்பம் ஒரு மாதிரி ரொம்ப திட்டுற. இப்போ வந்து வீதா அப்படியே அழுகிறாரு. இல்லை ஆரம் அது வந்து அப்படின்னு சொல்ல. இப்போ ஆரம்பம், இங்கே பாருட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் முக்கியமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் தான்டா ஃபஸ்ட்டு முக்கியம்.
நம்ம உயிரோட இருந்தா தான்டா நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம் தான் ஒரு மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு. ஸோ ஆரம் வந்து இந்த பிடிஎஸ்க்கு ஒரு மாதிரி டேட் மாதிரி இருப்பார். ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆரம் தான் அப்படியே முன்னாடி வந்து அந்த ப்ராப்ளமை அப்படியே சால்வ் பண்ணுவார். ஸோ இப்போ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, ஸோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே ஆடிட்டுருக்க. இப்போ அங்கே தண்ணி இருக்கும் போல். ஜேகே தான் அவர் மாதிரி ஆட இப்போ டக்குன்னு அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அப்படியே ஜேகே வந்து கீழே விழுகுறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஜேகே சுற்றி அப்படியே நிற்கிறாங்க. ஜேகே எழுப்புறாங்க. பட் ஜேகேவால் முடியல. அப்படியே மூச்சு வாங்குது. "ஆ, அ முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்க, இப்போ ஆரம் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிகே தான் இல்லை ஆரம் வேணாம், நம்ம நம்ம பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணலாம் ப்ளீஸ் ஆரம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஜேகே, நான் அவனுக்கு சொன்ன மாதிரி தான் உனக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் முக்கியம். அதுக்கடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் அப்படியே அழுகுறாரு. இல்லை ஆரம், நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேஜ் ஆரம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஆரம் தான் இங்கே பாரு ஜேகே, குழந்த மாதிரி பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் சரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜ் போகிறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் அப்படியே ஜேகேக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து இப்படியே கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே நைட் சீன் காமிச்சோன்னா, எல்லாருமே அப்படியே குவைட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாதியோட அப்படியே நின்றுச்சு. அதில எல்லாருமே ஒரு மாரி மூட் அப்செட்ல உட்காந்துருக்க. ஜேகே அப்படியே ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இப்போ கரெக்ட்டா ஜிம்னா வந்துட்டு, "டேய் டேய் டேய், இப்போ எதுக்குடா எல்லாரும் சோகா கடையில மூழ்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி உற்சாகப்படுத்துற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஆரம்பம் அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான். இந்த ஒரு ஸ்டேஜ் தானே போச்சு. அடுத்த தாட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் எல்லாருமே ஹாப்பியா நம்மளோட லைஃப்ப பாருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியாதது எதுவும் கிடையாது. ஆம் எல்லாமே முயற்சி பண்ணா தான் வரும். எதுவுமே முயற்சி பண்ணாம அவ்வளோ சுலபமா எதுவுமே கிடைச்சிராது. ஒரு கனவுன்னு வந்துச்சுன்னா, அதுக்கான போராடணும். அதுக்குன்னு தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அப்படின்னு ஒரு மாரி மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி குடுக்க, எல்லாருமே ஆரம்ப ஒரு மாரி வியப்பா பார்த்துட்டுருக்காங்க. ஜின்னு தான் அப்படியே ஆரம்ப ஒரு மாரி பார்த்துட்டே இருக்க. ஆரம் அப்படியே ஜின் பக்கம் திரும்பிட்டார். "ம். நான் சொல்றது கரெக்ட்டு தானே ஜிம்?" அப்படின்னு கேட்க, இப்ப ஜின்னும் ஆமா. ஆரம் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போராடுவோம். போராடிட்டே இருப்போம். நம்மளுக்கு தோல்வி வரதான் செய்யும். நம்மள அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. ஸோ, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்படின்னு ஜின்னும் ஒரு மாரி சொல்லிட்டுருக்க. ஸோ, எல்லாருமே ஆரம்பியும், ஜின்னையும் ஒரு மாரி வியப்பா பார்த்துட்ருக்காங்க. எப்படி இவங்களால இப்படிலாம் பேச முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லா மெம்பர்ஸும் அப்படியே ஆரம்பியும், ஜின்னையும் அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ ஜின் தான் சரி சரி பார்த்ததெல்லாம் போதும். ஓகே. நாளைக்கான ஷெட்யூல் என்ன? அப்படின்னு ஜின்னு தான் அப்படியே டே பக்கம் திரும்பி கேட்க, டே தான் ஆ அது ஹயாங்கா. அது வந்து இன்னி நாளைக்கு வந்து ஒரு டான்ஸு ரிஹர்சல்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ! ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. ஸோ நாளைக்கு விடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே வந்து கிளம்புறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் தான் அங்கே அவ்வளோ பலமா போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு ஸ்டேஜ காமிச்சா, அது குட்டி ஸ்டேஜ் தான். அவ்வளோ பீப்பிள்ஸ்லாம் இல்ல. ஜஸ்ட் 100 தான் இருக்காங்க. ஸோ அந்த பீப்பிள்ஸ்க்காக இவங்க 7 பேருமே அவ்வளோ முயற்சி பண்ணி அப்படி ஆடிட்டுருக்க, அங்க இருக்க அந்த 100 பேருமே அப்படியே ஜாலியா அவ்வளோ வைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த 100 பேத்த பார்த்துட்டு பிடிஎஸ் 7 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பி. அப்பா! நம்ம டான்ஸையும், நம்ம சிங்கிங்கும் பார்க்க அட்லீஸ்ட் 100 பேராச்சும் வந்தாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி சீன மேனேஜர் ரூமுக்கு காட்டணும்னா, மேனேஜர் தான் இல்ல. இனி இவங்க இவங்க பாப்புலரே ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மேனேஜர் வந்து அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ்ட்ட போயிட்டு, "நீங்க போடுற எஃபெக்ட்லாம் பத்தல. இன்னும் போடணும்." அப்படின்னு சொல்ல, இப்போ ஆரம் தான் சார், நாங்க எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்குன்னு அங்க எதுவுமே பண்ணாத மாரி நீங்க பேசக்கூடாது. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட எஃபெக்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த மேனேஜர் தான், "இங்க பாருங்க சார், எப்படி இருந்தாலும் நீங்க பண்ற முயற்சியெல்லாம் ஒரு மாரி தோல்வியில தான் போய் முடியுது.
ஸோ கொஞ்சம் பார்த்து அப்படின்னு அந்த மேனேஜர் தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு போக, இப்போ பிடிஎஸ் 7 நம்பர்ஸும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்க. இப்போ ஆரம் தான் இங்கே பாருங்க, நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு காட்டணும், நம்ம எஃபெக்ட் போடணும், அப்போ தான் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஆரம் தான் சொல்ல. இப்போ ஜென்னும் ஆமாம், ஆரம் சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம முயற்சி பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இப்படி தான் ஏதாவது லோவாக ஏதாச்சும் வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ், ஒரு பிக் ஸ்டேஜ் கிடைக்கிற வரையும் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு தான் ஒரு மாதிரி கைண்டாக சொல்ல. ஸோ எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆரம்புக்கு வருது. ஸோ ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே வந்து போகிறாங்க. ஸோ டிக்கெட் எதுவுமே சேல் ஆகலை. பிடிஎஸ் 7 பேருக்குமே அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜேகே எல்லாருமே அப்படியே டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வந்து ஷோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஜில் காட்டணும்னா அங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 1000 பேர் தான் இருக்கோங்க. ஸோ அவங்களுக்காக பிடிஎஸ் 7 பேருமே அப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க. இப்போ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ ஸ்வெட்டாக ரொம்ப டயர்டாக அப்படியே வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்கடா. ஸோ ரூமுக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே ப்ராக்டிஸ் போகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலை, அப்படியே எழுந்திரிச்சு போய் அகைன் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக அப்படியே வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து ஜேகே, டே 2 பேருமே அப்படியே பாராடிட்டுருக்க. இப்போ அங்கேருந்து நிறைய பேர் இப்படி டே குக்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே குக் டேன்னு ஒரு டேவையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பம் ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவ்வளோ பேர்லாம் இல்லை, ஜஸ்ட் 2000 தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிஎஸ் 7 பேருமே அப்படியே முன்னுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே அப் பண்ணி விட்றாங்க. அந்த கம்பெனிக்கு பெரிய லாபம்லாம் கிடைக்கிது. இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிதுடா, ஒரு பெரிய ஸ்டேஜு, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவ்வளோ பிடிஎஸ் ஆர்மிஸ் தான் அப்படி கத்திகிட்ருக்காங்க. ஜேகே, ஆரம், ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்ருக்காங்க. இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் டேக்கு அப்படியே கால் ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் ஆகுது. டேதா அப்படி நடக்க முடியாமல் அப்படியே நடந்து மெடிக்கல் ரூமுக்கு போகிறாரு. ஸோ மெடிக்கல் ரூமில் இனி இவரால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இவருக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஜேகேக்கெல்லாம் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஆரம் தான் டே கிட்ட போயிட்டு, டே உன்னால் இனி நடக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஆரம் ஹயாம் இங்கே பாருங்க, நான் அகெயின் வருவேன், இது என்னோடய முடிவு கிடையாது, இதுதான் என்னோடய ஆரம்பம் அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி சொல்ல. ஸோ ஜேகேக்கு ஆரம்க்கும் ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. டே இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டே வந்து ஆடாமல் அப்படியே இருக்க. ஸோ இப்போ டேக்கோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கால் ஃப்ராக்சர்லாம் அப்படியே போகுதுடா. இப்போ வந்து அகெயின் ஒரு ஸ்டேஜ் கிடச்சி அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்க. இப்போ சடனாக இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிது. அங்கே வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க. ஆனால் ஜேகேவால் சுத்தமாக நடக்க முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இன்ஜூரி இருக்குது காலில். ஸோ எதுவுமே அவரால் பண்ண முடியாமல் அப்படியே நொந்து
அப்படியே போய் உட்காந்து ஒரு ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 6 பேருமே அப்படியே ஜேகேவ சுத்தி சுத்தி ஆடிட்டுருக்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அந்த 6 பேரும் அப்படியே ஜேகேவ சுத்தி சுத்தி ஆடிட்டே இருக்க. ஜேகேவ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே அவரு உட்காந்த இடத்துலயே பாட்டு பாடிட்டு அவ்ளோ ஹாப்பியா அந்த ஸ்டேஜ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ரெஸ்ட் ஏரியாவுக்கு போனோம்னா, எல்லாருமே ஒரு மாரி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அங்க வெளிய பார்த்தோம்னா, ஒரு மாரி நியூஸ் வந்து போகுது. ஸோ பிடிஎஸ் வந்து எதுவுமே பண்றதில்ல. அவங்கலாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ புரளிலாம் கிளம்பிட்டுருக்கு. ஸோ இதில ஆரம் கேட்டுட்டு ஒரு பேட்டி மாரி ஒண்ணு குடுக்குறாங்க. ஸோ ஆல் ஆர்மைஸ் அண்டு ஆ எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு பேட்டி மாரி போகுது. ஸோ பிடிஎஸ் 6 பேருக்குமே ஷாக். ஏன்னா, ஆரம் இப்படி பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ ஆரம் வந்து இப்படி ஒரு ஸ்பீச் வந்து குடுக்குறாரு. நாங்க எதுவுமே பண்ணலன்னு யார் சொன்னாங்க? நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எவ்வளோ உற்சாகப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கோம். நாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லெசனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே விட்டுறக்கூடாது எளிதில. அதுவும் நம்ம தோத்துறவே கூடாது. நம்ம தோத்துருவோம் தோத்துருவோம்னு நெனச்சா தான் தோத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நெனச்சா மட்டும் தான் ஜெயிப்போம். அப்படின்னு ஆரம் தான் ஒரு மாரி ஸ்பீச் குடுத்துட்டுருக்க. 6 பேருமே ஷாக் ஆகி அப்படியே ஆரம்ம பார்க்குறாங்க டிவி மூலியமா. ஸோ ஆரம் தான் அங்க ஒரு மாரி ஸ்பீச் குடுத்துட்டு, எனக்கு இந்த டீம ரொம்ப புடிச்சிருக்கு. அண்ட் இந்த டீம எப்படி வழிநடத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணியோ, ஆ நீங்க சொன்ன பேச்சு கேட்டோ என் டீம நான் எடுத்துட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு என்னோட டீம எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். என்னோட டீம் மெம்பர்ஸ நான் டீம் மெம்பர்ஸா பார்க்கல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா பார்க்குறேன்னு ஒரு மாரி எமோஷனா டச் பண்ண எல்லா 6 பேருமே அப்படியே அழுதுட்டு ஆரம்ம பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஆரம் வந்து ஸ்பீச்ச முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ஏரியாவுக்கு வர 6 பேருமே அப்படியே ஆரம்ம டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஹயாங் ஏன் ஹயாங் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. இப்ப ஆரம் தான், "சரி, சரி அழுகாதீங்க. இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கீங்க? சின்ன குழந்த மாரி. ம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சமாதானப்படுத்தி அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஆரம்ப சுத்தி அவ்ளோ ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்ப ஆ ஜிகிக்கு அப்படியே உடம்பு சரியாம போகுது. ஸோ எல்லாருமே ஆ ஜேகே கொஞ்சம் குணமாகணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அப்ப உடம்பு சரியாதப்போ, அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு பெரிய ஸ்டேஜ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிடைக்கிது. இப்ப வந்து ஆரம் தான், "ஜேகே உன்னால முடியுமா?" அப்படின்னு ஆரம் தான் ஒரு மாரி கேட்க, இப்ப ஜேகே, "ஹயாங் எனக்கு ஓகே தான். நான் நல்லா தான் இருக்கேன். என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் பெர்ஃபார்ம் பண்றேன் ஆரம்." அப்படின்னு சொல்ல, இப்ப ஆரம் தான், "இல்ல ஜிகே, உன்னால பண்ண முடியாது. இவ்ளோ உடம்பு சரியாத உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாதுடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப ஜிகே தான், "இல்ல ஆரம், நான் பண்றேன்." அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு மாரி ரொம்ப உடம்பு சரியாம சொல்ல, ஸோ அப்படியே கட் பண்ணி ஸ்டேஜ் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜிகேவால சுத்தமா முடியல. அவருக்கு அவ்ளோ ஃபீவர் அடிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் குடுத்துட்டு, அப்படியே போய் அப்படியே தொப்புன்னு கீழ விழுகுறாரு மயங்கி. ஸோ அந்த 6 பேருமே அப்படியே ஜேகேவ தூக்கிட்டு அப்படியே உட்கார வச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடுக்குறாங்க. ஸோ ஜிகேவும் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, இப்ப ஆரம் தான் அப்படியே ஜிகே வந்து மொறச்சு பார்க்குறாரு. "நான் தான் சொன்னேன்ல, சொன்னா நீ எங்க கேட்குற?" அப்படின்னு ஒரு மாரி திட்ட, இப்ப ஜேகே தான் ஒரு மாரி தலைய கீழ குனிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ஆரம் தான், "சரி பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே அகைன் வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக பிடிஎஸ் எல்லாருமே போறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியா அவங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டுருக்க. ஸோ டேஸ்லாம் இப்படி தான்டா போகுது. ஸோ அகைன் ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்குது. ஸோ பிடிஎஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டுருக்க. அங்க ஸ்டேஜ் ஃபுல்லா தண்ணி தண்ணியா இருக்கு. ஸோ ஜிம்முன்னு தெரியாம அப்படியே கால வச்சு வழுக்கி விழுக, எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாரி ஷாக்கா
பண்ணிகிட்ருக்க, ஷாக் ரியாக்ஷன் குடுக்க. பட் யாருமே அவ்வளவா காமிக்கல. அப்படியே ஜிமின தூக்கி விட்டு அப்படியே வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்க. இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சுது. அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினால ஒரு மாரி இருக்கு. ஜிமினாவுக்கு முதுகெல்லாம் வலிக்குது. ஸோ அப்படி விழுந்திருப்பாரு அந்த ஸ்டேஜ்ல. ஸோ இப்படிலாம் வந்து பார்த்துட்ருக்க. இப்ப ஆரம் தான், "ஜிமினா, இப்ப நீ ஓகே தானே?" அப்படின்னு கேட்க. இப்ப ஜிமினாவும், "நான் ஓகே தான் ஆரம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னா தான் ஆரம்ப ஒரு மாரி ப்ரௌடாவும், ஒரு மாரி நல்லாவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டேஸும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நாளுக்கு நாள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அவார்ட்ஸ் நெறைய கிடைக்குது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண பண்ண அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படியே உயர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்ட இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ ஆரன் சொன்ன மாரி எதுக்கும் பயப்படாதீங்க. அண்ட் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. தோத்து போயிருவோம்னு நீங்க நெனைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமயே இது எனக்கு வராது, அது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்க அத முயற்சி பண்றத விட்டுறாதீங்க. ஸோ முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தானா சக்ஸஸ் தேடி வரும். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹேப்பியா ஹெல்த்தியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய். தகதோம் தக தரிகிட தோம் தக தரிகிட கிட தகதோம்